ஐவிஎஃப் எப்போவுமே நெசசரியா ஃபார் ஆல்? அதுக்கு பெட்டர் சக்ஸஸ் ரேட்ஸ் இருக்கா? நம்ம ப்ரெக்னென்சி நேச்சுரலாக அச்சீவ் பண்ண முடியாதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு குழப்பம்தான். ஸோ நவடேஸ் வி see a lot of fertility centers everywhere. அப்போ இன்ஃபர்டிலிட்டி நிஜமாவே இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கூட ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஃபார் அ லாட் ஆஃப் வேரிட் ரீசன்ஸ், அது ஃபிசிக்கலாக இருக்கலாம், மென்டலாக இருக்கலாம், சொசைட்டலாக இருக்கலாம், என்விரான்மெண்டலாக இருக்கலாம். இப்போல்லாம் வந்துட்டு முன்னாடி காலத்தோட கம்பேர் பண்ணால் குழந்தை உண்டாகிறதும் சரி பெற்றுக்கிறதும் சரி ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது ஃபார் மெனி கப்பிள்ஸ். ஸோ இந்த நீடை அட்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் ப்ராபப்ளி வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் விச் ஆர் பாப்பிங் அப். பட் அட் த சேம் டைம் ஃபர்டிலிட்டி சென்டர் போனாலே ஐவிஎஃப் ஷுட் நாட் பி த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபார் மோஸ்ட் கப்பிள்ஸ். ஐவிஎஃப்ங்கிறது என்ன? இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது இஸ் அன் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக் வேர் ஒரு உமனுக்கு நம்ம கருமுட்டைகளை உருவாகிறதுக்கு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம். மயக்கம் கொடுத்து நம்ம இன்ஜெக்ஷன் மூலியமாக அந்த கருமுட்டைகளெல்லாம் வெளியில் எடுக்கிறோம். அண்ட் லேபில் வந்து ஹஸ்பண்டோட ஸ்பெர்மோட இந்த எக்கை சேர்த்து கரு உண்டாக்குறோம். அந்த கருவை உண்டாக்கி இன்குபேட்டரில் வைக்கிறோம். அண்ட் அந்த கரு டே 3 வரைக்கும் இல்லை டே 5க்கும் வளர்ந்த பிறகு அதை வந்து செயற்கையாக நம்ம எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபருங்கிற ப்ரொசீஜர் மூலியமாக கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துகிறோம். ஸோ ஐவிஎஃப் தான் ஒன்லி ஆப்ஷன் அப்படிங்கிறது சில காரணங்கள் இருக்குது. அது ஒன்று இருக்கலாம், உங்களுக்கு வந்துட்டு டியூபல் பிளாக், லேடிஸில் வந்து 2 சைட் டியூபும் பிளாக்காக இருந்தால், இல்லை 2 சைடும் அவங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி இருந்து ஏதோ பிரச்சனையினால டியூப் ரிமூவ் பண்ணப்பட்டு இருந்தால் அப்போது ஐவிஎஃப் தான் அவங்களுக்கு ஒன்லி ஆப்ஷன் சொல்வோம். ஏன்னா ஐவிஎஃப் பண்ணும்போது டியூபோட வேலை நம்ம லேபில் செஞ்சிடுறோம். டியூப் வந்து எக்கை டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறதுனால தட் ரிமெயின்ஸ் த ஒன்லி ஆப்ஷன் ஃபார் த கப்பிள். அதே மாதிரி ஆண்களை பொறுத்த அளவுக்கு ஏசோஸ்பெர்மியா ஆர் நோ ஸ்பெர்ம் இந்த செமன் சாம்பிள்னு 2 or 3 டைம்ஸ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு இருந்தால் அப்போது நம்ம நார்மலாக ட்ரை பண்ணுங்க, இல்லை சிம்பிள் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ண முடியாது. தேர் ஆல்சோ த ஒன்லி ஆப்ஷன் ரிமைன்ஸ் ஒன்லி ஐவிஎஃப். பிகாஸ் அட்லீஸ்ட் வெறப்பையிலையாவது வந்துட்டு உங்களுக்கு விந்தணுக்கள் இருக்கா அப்படின்னு நாங்கள் எடுத்து அதுக்கப்புறம் அதை செயற்கையாக இக்ஸிங்கிற ப்ரொசீஜர் மூலியமாக நாங்கள் கருமுட்டைக்குள்ளே செலுத்துறது தான். தேர்ட் இண்டிகேஷன் வேர் நம்ம ஐவிஎஃப் தான் ஆப் பண்ணுங்கிறது, நம்மளுக்கு ஜெனட்டிக் டெஸ்டிங் ஆஃப் த எம்ப்ரியோ for some reason பண்ணணும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் சம் ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஆர் ப்ரீவியஸ் சைல்டு எதுலையாவது அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கரு சரியாக தான் உண்டாயிருக்கா, அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் இந்த கருக்கு இல்லையா அப்படின்னு டெஸ்ட் எடுக்கணும். ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் ஆஃப் த எம்ப்ரியோ செய்யணும்னா அப்போ ஐவிஎஃப் ரிமைன்ஸ் த ஒன்லி ஆப்ஷன். ஸோ தீஸ் 3 ஆர் த அப்சல்யூட் இண்டிகேஷன்ஸ். வேறு ட்ரீட்மெண்ட் நம்ம சஜஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் ரிமைன்ஸ் ரிலேட்டிவ் இண்டிகேஷன்ஸ் தான் சொல்வேன். ஐவிஎஃப்ங்கிறது இஸ் அ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் டு கன்சிடர், பட் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் த ஒன்லி ஆப்ஷன். ஸோ ஒரு கப்பிள் நம்ம கிட்ட வராங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்னா டெஃபினட்டாக அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்க ஏஜ் என்ன, அவங்க வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அவங்களுக்கு பீரியட் சைக்கிள் எப்படி இருக்குது, வேறு ஏதாவது சர்ஜரிஸ் பண்ணியிருக்கா, மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அவங்களோட செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கா, உடலுறவை அடிக்வேட்டான டைம் பீரியடில் வச்சுருக்காங்களா, இதெல்லாம் நம்ம விலாவரியாக நம்ம எழுதி அவங்கள எக்ஸாமின் பண்ணி டெஸ்ட் எடுத்து போத் ஃபார் த ஹஸ்பண்ட் அஸ் வெல் அஸ் ஒய்ஃப் அப்போ தான் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். இதில் ஒன் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுறது ஏஜ். போத் உமனோட ஏஜ் அஸ் வெல் அஸ் மேனோட ஏஜ் ரொம்ப முக்கியம். பட் உமனோட ஏஜ் இன்னும் முக்கியம். பிகாஸ் வித் ஏஜ் வி ஆர் கோயிங் டு லூஸ் எக்ஸ் குவான்டிட்டி வைஸ் குவாலிட்டி வைஸ். அண்ட் இதை நம்ம மாற்றவே முடியாது. அண்ட் ஐவிஎஃப்லேயும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் சக்ஸஸ் ரேட்ஸ் ரொம்பவே ரெடியூஸ் ஆகும் வித் அட்வான்சிங் மெட்டர்னல் ஏஜுங்கிறதுனால. மதரோட ஏஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் IVF may be suggested as a first choice or without too much of delay. உங்கள் பீரியட் ஆஃப் மேரிட் லைஃப் என்ன? ஸோ அந்த பீரியட் ஆஃப் மேரிட் லைஃப் மட்டும் முக்கியம் இல்லை, அதில் எவ்வளோ வருஷம் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க ஃபார் ப்ரெக்னென்சி. இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா இன் அதர் சென்டர்ஸ்? ஸோ மற்ற சென்டர்ஸில் பண்ண ட்ரீட்மெண்ட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது சக்ஸஸ் ஆச்சா, ஏன் சக்ஸஸ் ஆகலை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். மற்ற இடத்துல பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம இங்கே ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோன்னா it is going to be a waste of your time and money. So usually for most couples I will say we start with the simpler treatments. Simpler treatments first and foremost நம்ம ஆஃபர் பண்ணுறது ovulation induction with follicular monitoring. கருமுட்டை வளர்ச்சிக்கு பூஸ்ட் மாதிரி மாத்திரை கொடுக்குறோம். வளருதா இல்லையான்னு ஸ்கேன் மூலியமாக பார்க்குறோம். ஒரு சைஸ் நல்லா வரும்போது அது ரிலீஸ் ஆகலைன்னா ரிலீஸ் ஊசி போட்டு சேர்ந்துருங்கன்னு சொல்கிறோம். ஸோ நடக்க வேண்டியதுலாம் சரியான நேரத்தில் நடக்குதா, எக்கு ஃபார்ம் ஆதா, ரிலீஸ் ஆதா, அந்த டைம் உடலுறவில் இருக்கீங்களா, இதான் இந்த ட்ரீட்மெண்ட்டில் நம்ம பார்க்குறது.
இது சில மாதங்கள் ட்ரை பண்ணோம், நிற்கலை அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் இஸ் IUI ஆர் இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். இதில் ஃபாலிகுலர் ஸ்டடி வரைக்கும் அதே ப்ராசஸ் தான். எக்கு வளர்ச்சி தூண்டி விடுறோம், ஸ்கேனில் வளருதா ரிலீஸ் ஆதா பார்க்குறோம். பட் அந்த டைம் நீங்கள் சேர்ந்துருங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹஸ்பண்டை வர சொல்லி செமன் சாம்பிள் தர சொல்லி அதை ப்ராசஸ் பண்ணி நல்ல மூமெண்ட் இருக்க விந்தணுக்களை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துகிறோம். ஸோ கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கும் போது கொஞ்சம் கிட்ட வச்சா சீக்கிரம் போய் சேராதா, கர்ப்பப்பை வாயை பைபாஸ் பண்ணி சர்விக்ஸை பைபாஸ் பண்ணி வைக்கும் போது நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம் ஃபார் இட் டு ரீச் த எக் அ லிட்டில் ஃபாஸ்டர். இதுவும் சில மாதங்கள் ட்ரை பண்ணோம், நிற்கலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம IVF சஜஸ்ட் பண்ண போகிறோம். பட் ஒரு ட்ரீட்மெண்ட் எவ்வளோ மாதம் பண்ணலாங்கிறது இட் வில் டிபெண்ட் ஆன் அந்தந்த கப்பிளோட ஹிஸ்ட்ரி, ஏஜ், மேரிட் லைஃப் as I have already outlined. ரொம்ப யங் ஏஜ் கப்பிள்னா ஆவரேஜ் சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் வித் both your follicular monitoring as well as IUI is roughly between 10 to 15% in a cycle ன்னு தான் சொல்வேன். பிகாஸ் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் தான் பண்ணுறோம். பட் பேசிக்லி ப்ரெக்னென்ட் ஆகிறது நேச்சுரலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் இட் ரிமைன்ஸ். ஸோ த சக்ஸஸ் ரேட் ரிமைன்ஸ் ஆல்சோ limited. So younger couple in their 20s, everything else is okay even if it is unexplained infertility na anywhere between 4 to 6 months try பண்ணுங்க. not happening second stepக்கு போகலான்னு அட்வைஸ் பண்ணுவேன். பட் if there is some problem or வந்துட்டு உங்களுக்கு ஏஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பீரியட் ஆஃப் மேரிட் லைஃப் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது மேபி ட்ரை anything for a minimum period of 3 months to say it works or it doesn't work அப்படின்ட்டுன்னு அதில் நம்ம கன்சீவ் ஆகலைன்னா அடுத்த ஸ்டெப் டைம் வேஸ்ட் பண்ணாமல் போகலான்னு. இதில் முக்கால்வாசி கப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போக போகிறது இல்லை. ஏன்னா ரிப்பீட்டட் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு நொந்து போவாங்க, மென்டலி டவுன் ஆவாங்க. ஸோ தே வில் வாண்ட் டு டேக் அ பிரேக் ஆர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் இருக்கும் வித் ஆல் த வேரியஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் டெஸ்ட் விச் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அவங்க ஒரு பிரேக் வேணும்னு நினைக்கும் போது டேக்கிங் அ பிரேக் ஃபார் அபவுட் 1 or 2 months இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். தட்ஸ் வாட் ஐ டெல் தெம் ஆல்சோ. பிகாஸ் ரிப்பீட்டடாக டாக்டர் கிட்ட வரது, வெயிட் பண்ணுறது, டெஸ்ட் எடுக்கிறது, நெகட்டிவ் ரிசல்ட்ஸ், all this can definitely pull you down. பட் இந்த பிரேக்கே நம்ம ரொம்ப நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண விட்டோம் ஃபார் 1 or 2 இயர்ஸுங்கும் போது திரும்ப நடுவில் நம்ம ப்ரெக்னென்ட் ஆயிருந்தா we are very happy for you. பட் அதர்வைஸ் நீங்கள் திரும்ப வரும்போது ரிப்பீட்டடாக நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இட் ஜஸ்ட் வேஸ்ட் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் மணின்னு தான் சொல்வேன். ஸோ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இஸ் நாட் அ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். இட் இஸ் ஆஃபன் அ ஜர்னி. ஸோ we start with the simpler treatments and then progress to the more complicated treatments and ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம ப்ரோக்ரெஸ் ஆகும்போது எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஸோ வரும்போதே ஹாவ் அ ஃப்ராங்க் டிஸ்கஷன் வித் யுவர் டாக்டர், மேக் அ பிளான். நம்மளோட சுச்சுவேஷன் பொறுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், எவ்வளோ சைக்கிள்ஸ் எதில் ஆரம்பிக்க போகிறோம், அதில் நிற்கலைன்னா அடுத்து என்ன கன்சிடர் பண்ண போகிறோம். இஃப் வி ஹாவ் அ பிளான் இன் பிளேஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அது உங்களுக்கு மென்டலி ரெடி ஆகிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஃபினான்ஷியலி அது உங்களுக்கு எவ்வளோ பேர்டனாக இருக்கும், அதுக்கு எப்படி நம்ம வந்துட்டு செலவு பண்ண போகிறோம் பிளான் பண்ணுறதுக்கும் உதவும். ஸோ நோ, IVF இஸ் நெவர் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணுங்கிறதுக்காக செய்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. Except for certain absolute indications which we have already discussed. More often we start with the simpler treatments and then go on to IVF as the last choice.